நெல்லையில் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 60 கிலோ நகைகள் வேலூர் அருகே மீட்கப்பட்டன. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் காட்டுக்குள் தப்பிச் சென்ற 4 கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாலங்கோட்டையில் உள்ள அழகர் நகைக்கடையின் மேற்கூரையில் துளையிட்டு 60 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருந்த நிலையில் தமிழக ஆந்திரா எல்லையான கிறிஸ்டியான்பேட்டை சோதனைச் சாவடியில் கொள்ளையர்கள் சிக்கினர். ஆனால் நகைகளை போட்டுவிட்டு அவர்கள் காட்டுக்குள் தப்பிச் சென்றனர். அவர்களில் ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பிச் சென்றவர்களை பிடிக்க 50 காவலர்களை கொண்ட 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சோதனை சாவடியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாகவும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பகலவன் தெரிவித்துள்ளார். உள்ள இருக்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 5 பேரும் பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா, திக் ஃபாரஸ்ட் ஏரியா, அது ரோட்டை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அது சந்தேகத்தில் வெஹிக்கிளை செக் பண்ணிக்கும்போது உள்ளே வந்து பேக்ஸில் ஜுவல்ஸு, கேஷு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து உள்ள காட்டில் தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் சொல்லி இப்போ டிஎஸ்பி வெள்ளூர், அவர் தான் இன்சார்ஜ், காட்பாடி இன்சார்ஜ், அவர் தலைமையில் வந்து நிறைய டீம்ஸ், ஒரு 10 டீம்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக இப்போ கோம்பிங் பண்ணிகிட்ருக்கோம்.